ஒரு அப்பாவி பட்டியலின இளைஞன் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டிருக்கான். அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் சிபிசிஐட போடுறாங்க, தமிழ்நாடு காவல்துறை வந்தது, சிபிஐ வந்தது, யாருமே அதுக்கு உண்டான ஒரு ஆதாரம் இல்லை. சென்சேஷனான கேஸு அவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிருந்தது. நடுவில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரில. பார்த்தா அதில் கேஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்ததெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அதெல்லாம் தமிழ்நாடு அரசு தள்ளுபடி பண்ணுறாங்க. ஏங்க யாரை காப்பாற்ற? இந்த அரசாங்கம் யாரை காப்பாற்ற இந்த சதிலாம் நடக்குது? பாதுகாக்கப்படுகிறேன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுத்தமாக இல்லை ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நியூஸ் அது இப்போ அமலுக்கு எடுத்துன்னு லாஸ்ட்டில் அது அவருக்கு சாதகமாகவும் இல்லை. திருட்டு வழக்கு யார் மேலே போடணும்னா திருநன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பேர், அவங்க மேலே தான் அந்த வழக்கை போடணும். ஓகேவா? ஆனால் எடுக்காத ஒரு நபரை அடித்து துன்புறுத்தல் பண்ணி எங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த திரு அஜித்குமார் அவர்கள் கேஷுவலாக அவங்க மகாபாரதம், கீஷ்மன் அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதெல்லாம் ஒரு உயிரே போயிடுச்சு. மகாபாரதத்தை பேசினா அவர் போகுது. நீ வெளில சுத்த போற கேட்டால் நகை எனக்கு வானா, நகை கச்சாலும் ஒரு உயிருக்கு சமமானு கேட்குறேன். இதெல்லாம் பேச்சே இல்லை. இதெல்லாம் பணம் பாதாளம் வரைக்கும் போயின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. புகை போகாத இடத்துலலாம் பணம் போய்க்கணும். அதனால தான் பணம் தான் இன்றைக்கி அவங்கள பாதுகாத்துருக்கு. அது மட்டுமே இல்லாத ஒரு சில முக்கியமான அதிகாரிகளும் அவங்களுக்கு மேற்கொண்டு இல்லை உள்ளவங்களும் அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அந்த அஜித்குமார் கொலை அவளுக்கு இப்போ பார்க்குறாங்க. அது கூட ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நகையை நான் கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் திரும்ப போட்டுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு இளைஞரின் மரணத்துக்கு பிறகும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இந்த வழக்கு முடிச்சு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறதா? இல்லை, இந்த கேஸு அவ்வளோ இதுவாக போயிருந்த சென்சேஷனான கேஸு அவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிருந்தது. நடுவில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரில. பார்த்தா அதில் கேஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்ததெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அதெல்லாம் இதுக்கு கரெக்டான நீதி கிடைக்கவே இல்லை. அதாவது ஒருத்தர்கிட்ட பணம் காசு இருக்குன்னு சொல்லிட்டு நீதியை விலைக்கு வாங்கலான்றதுல அதெல்லாம் வேலைக்கே ஆகும். இது கண்டிப்பாக நீதி கிடைச்சே ஆகணும். அவங்க குடும்பத்துக்கு இழப்பீடோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும். அதெல்லாம் சும்மாலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் விடக்கூடாது, சும்மாலாம் விடக்கூடாது. இது கேஸ் நடந்த மாதிரியே தெரியல, அப்படிதான் இருக்கு. கேஷுவலாக அவங்க மகாபாரதம், கீஷ்மன் அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதெல்லாம் ஒரு உயிரே போயிடுச்சு. மகாபாரதத்தை பேசினா அவர் போகுது. நீ வெளில சுத்த போற கேட்டால் நகை எனக்கு வானா, நகை கச்சாலும் ஒரு உயிருக்கு சமமானு கேட்குறேன். இதெல்லாம் பேச்சே இல்லை. இதெல்லாம் ஒரு உயிருக்கு சமம் இல்லை தான் நகை. உன் நகையை நீ தொலைக்கலையே, நகையே உங்க கையில தான் இருந்திருக்கு. அந்த பையனை பார்த்தா அவ்வளோ கெட்ட பையன் மாதிரிலாம் தெரிலம்மா. அவன் தங்கமான பையன் மாதிரி தான் மாறுங்க. ஊரில் பசங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாம் இது கேஸை கொடுத்து தேவையில்லாத இது இதுவாக இருக்கு. நம்ம கிட்ட பணக்காரங்க நம்ம கெத்த நம்ம காட்டணும், இவெல்லாம் என்ன அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் கிளாஸ் ஆயிருக்கு. தப்பு பண்ணுவோம் யாராக இருந்தாலுமே தண்டனை எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க. அது போலீஸ்காரங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழை அப்படிலாம் இல்லைங்க. சட்டம் எல்லாரையுமே ஒண்ணுதான். இப்போ சட்டம் எந்த அளவுல இருக்குன்றது இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்களே, எல்லாருக்குமே தெரியும். பார்க்குறவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சட்டம் அந்த அழகுல இருக்கு இப்போதைக்கு. ஓகே, சரியில்லை. ஓகேங்க, நன்றி. ஒரு இளைஞர் மரணத்திற்கு பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறதா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்றது தமிழ்நாடு பூராவே தெரியும். இதில் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிக்காராக இருந்தாலும் சரி, இல்லை உதிரி கட்சிக்காராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உதிரி கட்சின்றது இன்னைக்கு எல்லாம் தொகுதிக்கு ஆலயமாகிறதுனால உதிரி கட்சியை இணைச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசணும்னா, அதாவது காவல்துறையினோட பாதுகாப்பு சரியில்லாததுனால தான் கரூரில் 41 பேர் செத்தாங்க. அதே போல் தமிழ்நாடு பூராவே தெருவாக ஓட விட்டு வெட்டி சாவடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடிசையில் படுத்துங்களும் வெட்டி கொள்றாங்க. இப்படியே போனாக்க தமிழ்நாட்டில் ரத்த அறுவாடை குறை தான் இப்போதைக்கு. அதாவது போர் நடக்கிற நாட்டில் கூட ரத்த அறுவாடை தமிழ்நாட்டில் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னாக்கா கற்பு, அழிப்பு, கொலை, கொள்ளை இது 3 தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இன்னைக்கு சூழ்நிலையில் 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் கற்பழிக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு வயசான தம்பதியை ஆம்பளையை கொண்டுட்டு அந்த 60 வயசு கிழவியை கற்பழிச்சிருக்காங்க. இப்படியே போனால் இதுக்கு பேர் தான் சட்டமும் ஒழுங்குமா? ஒரு காலத்தில் தமிழ்நாடு போலீஸு ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக இருந்தது. ஆனால்
இன்னைக்கு அதுவுமே வாய்ப்பு இல்லாத போச்சு. ஆனால் இதே சூழ்நிலை தொடர்ந்தா நாடு வந்து அமைதியாக இருக்காது. ஆனால் போகிற போக்கில் ஒரு அப்பாவி பட்டியலின இளைஞன் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் சிபிசிஐட போடுறாங்க, தமிழ்நாடு காவல்துறை வந்தது, சிபிஐ வந்தது, யாருமே வந்து அதுக்கு உண்டான வந்து ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்படியே போனாக்கா வாழ்க்கையில் அவனையே காப்பாற்றினுமே தவிர அரசாங்கத்தை நம்பியோ யாரை நம்பியுமோ யாரும் இல்லைன்றதுக்கு ஒரு ஆதாரம் அவ்வளோதான். மறு வழக்கில் நிகிதாவை விடுதலை பண்ணதில்லை, வழக்கை தள்ளுபடி பண்ணது ஏறக்குறைய வந்து 100% தவறுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிபிஐ ஆதாரம் கொடுக்காதனால பணம் பாதாளம் வரைக்கும் போயின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. போகாத இடத்துலலாம் பணம் போய்க்கணும். அதனால தான் பணம் தான் இன்றைக்கி அவங்கள பாதுகாத்துருக்கு. அது மட்டுமே இல்லாத ஒரு சில முக்கியமான அதிகாரிகளும் அவங்களுக்கு மேற்கொண்டு உள்ளவங்களும் அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஒரு இளைஞன் மரணத்துக்கு பிறகும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இந்த வழக்கு வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறதா? இதை பற்றி உங்களோட கருத்து? சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறதான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுத்தமாக இல்லை ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் அந்த நியூஸ் அது இப்போ வந்து அமலுக்கு வந்து லாஸ்ட்டில் அது அவருக்கு சாதகமாகவும் இல்லை. அந்த நிக்கிதான்றவங்க அந்த செயின் காணாமல் போச்சு சொன்னதுக்கு அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கோர்ட்டில் கூட அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு போலீஸ் இது பண்ணாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நடக்குது ப்ரோ. தென் மாவட்டத்தில் நிறைய, ஏன் இன்னைக்கு கூட நடந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆவணப்படையெல்லாம் நிறைய நடக்குது. ஏன் 7 வயசு சின்ன பொண்ணு 7 வயசு கிளவி வரைக்கும் ரேப் பண்ணுறாங்க. அதை கண்டுபிடிக்க சொல்லுங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட நிதி நேரியோ இதில் ஒரு ஊரில் வந்து ஒரே நாளில் 3 பேர் வச்சு சாவச்சு போட்டாங்க. அதை வந்து இன்னும் கண்டே பிடிக்க முடியல. ஃபோன் அடிக்குது அடிக்கிறியா? அது மாதிரி நிறைய நடக்குது ப்ரோ. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வந்து அந்த அஜித்குமார் கொலை வழக்கு வந்து இப்போ வந்து பார்க்குறாங்க. அது கூட ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நகையவே நான் கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் திரும்ப போட்டுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காணாமல் போன நகை எப்படி அவங்களால கண்டுபிடிச்சி தர முடியும்? கண்டுபிடிச்சி கொடுத்தா தான் அவங்களால போட்டுக்க முடியும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பொய்யான வழக்கு ஒரு எஸ்ஐஆர் போடாமல் ஒரு மேலே கேஸை ஃபைல் பண்ணாங்க. கேள்வி கேட்கல. எப்படி அந்த வீடியோ லிங்க் ஆச்சு ஒரு 6-7 செகண்ட் தானே பார்த்தீங்க. அதிலே பார்த்துருப்பீங்களே அவ்வளோ பெரிய கட்டை, போலீஸ் கிட்ட எப்படி அவ்வளோ பெரிய கத்தி, அவங்களாம் அது ஒரு ரூல்ஸ்லேயே இருக்காது. இல்லை கட்டியை வச்சு அடிக்கிறாங்க திருப்பி போட்டு. இல்லைங்க ப்ரோ, கேட்கறதுக்கும் யாரும் இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் தான் ப்ரோ நிறைய நடக்குது. டெய்லி இதே வெளிநாட்டு நம்ம இது வேறு இருந்துச்சு அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியாது. இங்கே ஒழுங்கே இல்லை. அப்படி சட்டம் அடிக்கின்றது ஒன்றுமே இல்லை. படத்தில் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம். நம்ம ஜெய்பீம் படம் பார்த்தா இப்போ ரியல் லைஃப்லேயே அதெல்லாம் நடக்குது. இன்னொன்று நல்லா நடக்க போதும். இப்படியே சீரியஸாக இதை எடுக்காமல் அப்படியே விட்டுருந்தா இன்னமும் அந்த ஜாதி இதுவாகி இன்னும் ரொம்ப அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. அது நம்மளும் என்ன பண்ணோம்? நம்மளும் ஒரு மனுஷன் தான், அவங்களும் ஒரு மனுஷன் தான். அது எதுக்கு ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க தெரில. சாவச்சிட்டாங்க. இன்னமும் நிறைய பேர் வருவாங்க, இது பண்ணுவாங்க. இதேமாதிரி அவங்க கண்டுக்காமல் நிறைய விஷயத்தை இது பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய ஆவண கொலையெல்லாம் பார்க்கலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். ஒரு இளைஞர் மரணத்துக்கு பிறகும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நியூஸில் வந்து அண்ணன் அஜித்குமார் வழக்கு வந்து ரொம்ப இஷ்யூ போயின்னு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு வழக்கை வந்து யார் மேலே போடணுன்னா திருநன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பேர், அவங்க மேலே தான் அந்த வழக்கை போடணும். ஓகேவா? ஆனால் எடுக்காத ஒரு நபரை வந்து அடித்து துன்புறுத்தல் பண்ணி எங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த திரு அஜித்குமார் அவர்களுக்கு இவ்வளோ பாதிப்பு, அவங்க குடும்பத்துக்கு பாதிப்பு, அவர் உயிரோடையே இல்லை சொல்ல போனால். இதுக்கு அரசாங்கம் என்ன செயல்படுது? அந்த நிக்கிதா இன்னைக்கு வந்து அந்த நகையே வந்தாலும் சரி, அந்த இதுவே வந்தாலும் சரி, ஒரு உயிரே போயிடுச்சுன்றாங்க. அப்போ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? ஏங்க அப்போ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? நான் கேட்குறேன், எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? இது முக்கியமான விஷயம். இது தயவு செய்து சிபிஐ வந்து அவங்கள இன்னும் தீவிரமாக விசாரிக்கணும். இது வந்து தமிழ்நாட்டோட மக்களோட கருத்து. ஓகேவா? இது அவருக்கானது மட்டுமல்ல, இன்னொரு நபருக்கும் ஆகலாம். அதை தடுக்க வேண்டும் என்றால் இது சிபிஐ வந்து கரெக்டான முறையில்
எதுக்கு அவங்க வெளியே இருக்காங்க? அவங்க தானே மெயின் புள்ளியே. ஏங்க அவங்க சொல்லிதாங்க அந்த நபர் டெத் ஆனாரு. அவங்க சொல்லிதாங்க அந்த நபர் டெத் ஆனாரு. இன்னைக்கு அவங்க மேல ஒன்றும் இல்லைன்ட்டு எப்படிங்க நீங்க சாதாரணமா சொல்லலாம்? எங்க தமிழ்நாடு மக்கள் யாருமே ஏத்துக்க முடியாத ஒரு மரணங்க இது. சொல்ல போனா என்னங்க, எங்க தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காக போற அண்ணன், எங்க அண்ணன் அது அவர் வந்து ஜாதி தலைவர் இல்லை, சாதித்த தலைவர் எங்க அண்ணன் திருமதியா அண்ணன் ஆம்சாங் அண்ணன். அவருக்கு சிபிஐல மாத்தலங்க. இன்னமும் எல்லா கோர்ட்லயும் போட்டுதான் இருக்காங்க. சிபிஐக்கு வேணும் கோரிக்கை வச்சுன்னு தான் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து தள்ளுபடி பண்றாங்க. ஏங்க யாரை காப்பாத்த? இந்த அரசாங்கம் யாரை காப்பாத்த இந்த சதிலாம் நடக்குது? சிபிஐக்கு மாத்துங்க. சிபிஐக்கு மாத்தி முக்கியமான குற்றவாளி யார் என்று காட்டுங்க எங்களுக்கு. எங்க அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் காட்டுங்க. இதே எங்க அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் இருந்திருந்தால் திரு அஜித்குமார் மரணத்துக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். ஓகே, நன்றி.